ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெட் சாண்ட்விச் தான். ப்ரெட் சீஸ் சாண்ட்விச் செய்ய போகிறோம் இந்த ப்ரெட்டை வச்சு. அதுக்கு உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பல்லாரியை நம்ம உரித்து சாப்பரில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை சாப்பரில் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா நம்ம மசிச்சு எடுத்தாச்சு. நல்லா மேஷ் பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தோடனே நம்ம பல்லாரியை இது பண்ணி வச்சுருக்கோமோ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பல்லாரியை ஆட் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு கூட. இது கூட இப்போ என்ன பொடிலாம் போட போகிறோங்கிறத இப்போ பொடி போடுறேன் பாருங்கள். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி எல்லாமே ஒன்றா சேர அளவுக்கு மசாலா நல்லா விரவியாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்குள்ளே இந்த ஸ்டஃபிங் கொடுக்கலாம். இந்த சீஸை நம்ம துருவி எடுத்துக்கலாம். சீஸை நல்லா அப்படி துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கும் அந்த சீஸையும் வச்சுக்கலாம். ப்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சீஸை ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அது கூட மசாலா மேலே அந்த நம்ம ஸ்டஃபிங்காக மேலே வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் மேலே வச்சாச்சு. இதுக்கப்புறம் இது கூட மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம ப்ரெட் சாண்ட்விச் செஞ்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சிட்டோம் ப்ரெட் சாண்ட்விச் செஞ்சு.